இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜயிடம் 3ஆம் கட்ட சிபிஐ விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. 7 மணி நேர விசாரணை முடிந்து அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். அது தொடர்பாக விசாரணை செய்வதற்காக இன்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகினார் தவேக தலைவர் விஜய். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக விஜயிடம் 2 முறை விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று 3ஆம் கட்ட விசாரணை நடந்த நிலையில் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. காரிலிருந்து கையசைத்தவாறே தவேக தலைவர் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் காட்சியை பார்க்கிறோம். விஜயிடம் 3ஆம் கட்ட சிபிஐ விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜவ் இணைந்திருக்கிறார். ராஜவ், 7 மணி நேர விசாரணை முடிந்து தவேக தலைவர் விஜய் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். என்ன விவரம்? ஆனதி, கரூர் இந்த வழக்கு விசாரணையில் ஆஜராவதற்காக 3வது முறையாக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காலை சரியாக 10:30 மணிக்கு சிபிஐ அலுவலகம் வந்தடைந்த அவரிடம் அந்த நடத்தப்பட்ட விசாரணை நிறைவடைந்து சிபிஐ தலைமையகத்திலிருந்து விஜய் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவரிடம் அந்த விசாரணையானது 3வது கட்ட அந்த விசாரணையானது இன்றுடன் நிறைவடைந்து விட்டதாகவும் நாளை அவர்களுடைய விசாரணை இல்லை என தற்போது தகவலானது வெளியாகி இருக்கின்றது. எனவே அவர் சென்னை திரும்புவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த கட்ட விசாரணை தேவைப்படும் பட்சத்தில் சிபிஐ அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கைகள் சம்மன் அனுப்புவது போன்ற விஷயங்களை மேற்கொள்வார்கள். ஆனால் தற்போதைக்கு அவரிடம் நடத்தப்பட்ட அந்த விசாரணையானது நிறைவடைந்து விட்டது என்ற ஒரு தகவல் தான் தவேக சார்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. சிபிஐ அலுவலகத்துக்கு முன்பு இங்கே அவரை சந்திப்பதற்காக ஏராளமான அவருடைய கட்சி தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் கூடியிருந்த நிலையில அவர் விசாரணை நிறைவடைந்து வெளியே வரும் பொழுது காரில் மேலே நின்று அவர்களுக்கு கையை அசைத்தபடி சிரித்தபடி வெளியே வந்தவரோடு அவர்களுடைய தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் தவேக என அவர்களுடைய அந்த முழக்கங்களை விட்டிருந்தனர். எனவே விஜய் அவர்கள் விசாரணைக்கு பிறகு ஒரு சிரித்த முகத்துடனே அவர் உற்சாகத்துடனே வெளியே வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. விசாரணை பொறுத்தவரை ஏற்கனவே அவரிடம் 2 முறை விசாரணையானது நடத்தப்பட்டிருந்தது நமக்கு தெரியும். இது 3வது முறையாக அவரிடம் அந்த விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணை என்பது ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு காவல்துறை சார்பாகவும் அதே போல நிர்வாகிகள் தவேக நிர்வாகிகள் அவர்கள் அளித்த அந்த வாக்குமூலங்கள் மூலம் அவர்கள் பதிவு செய்து கொண்டு அந்த சிபிஐ பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாக்குமூலங்களை அடிப்படையில் விஜயிடம் கூடுதலான அந்த கேள்விகளை கேட்பதற்காக இன்று அவர் அழைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அதே போல தமிழ்நாடு காவல்துறை சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட சில ஆவணங்கள், அதாவது அந்த சம்பவம் கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு அந்த ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாக அவர்கள் தரப்பு கூறியிருந்த நிலையில அந்த ஆதாரத்திற்கும் அவர்கள் அளித்திருந்த வாக்குமூலத்திற்கும் அது தவேக நிர்வாகிகள் மற்றும் விஜய் ஏற்கனவே அளித்திருந்த அந்த வாக்குமூலத்திற்கும் சில முரண்பாடுகள் இருப்பதாக தகவல்களானது வெளியாகி இருந்தது. இதனை கிளியர் செய்வதற்காக தான் அவர் மீண்டும் அழைக்கப்பட்டிருந்தார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர் நேரில் ஆஜராகியிருந்தார். அதே போல அவர்கள் ஏற்கனவே கேட்கப்பட்டிருந்த அந்த கேள்விகளுக்கும் அதே போல முரணாக ஏதோ அந்த சந்தேகம் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் தொடர்பாக பல்வேறு முக்கிய கேள்விகள் விஜயிடம் இன்றைய தினம் அவர்கள் கேட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு விஜய் அவர்கள் பதிலளித்திருந்ததாக கூறப்படுகிறது. இது போன்ற ஒரு நிலையில் தான் அவரிடம் அந்த விசாரணையானது இன்று நிறைவடைந்திருக்கின்றது. மீண்டும் அவர் விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா என்ற கேள்வியானது இருக்கின்றது. இருப்பினும் அதற்கான எந்த ஒரு அறிவிப்புகளோ அல்லது முன் எதிர்பார்ப்புகளோ தற்போது வரை இல்லை. இன்றைய தினம் நடைபெற்ற அந்த வழக்கு அந்த அவருடன் அந்த விசாரணையானது இன்றைய தினம் நிறைவடைந்து விட்டது என்றுதான் தற்போது அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். விஜய் தற்போது இங்கிருந்து அவர் தங்கும் விடுதிக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார். அவர் விரைவாகவே சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கலாம். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.